திரும்ப திரும்ப அதே பொய். ராகுல் காந்தி வெளியிட்ட பொய்யான தகவல் மீண்டும் மீண்டும் பொய் என உறுதியானது. ஐயோ பாவம் ராகுல். ஓட்டு திருட்டு, தேர்தல் முறைகேடு என ராகுல் காந்தி தெரிவித்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் போலி என்பதை அம்பலப்படுத்தும் வகையில் ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. அதில் ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டுகளில் ஹரியானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எக்ஸிட் போல் தலைகீழாக உள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு பல முறை ராகுல் காந்தி உட்பட பல காங்கிரஸ் தலைவர்கள் எக்ஸிட் போல் போலியானவை என்று நிராகரித்து இருக்கிறார்கள். மேலும் எக்ஸிட் போல் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியாது என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று 3வது முறையாக மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என எக்ஸிட் போல் தெரிவித்தது. ஆனால் இவை அனைத்தும் பொய்யாக போகும் வகையில் பாஜக பெரும்பான்மையை இழந்து கூட்டணி ஆட்சியை தற்பொழுது நடத்தி வருகிறது. மேலும் ஜார்க்கண்டில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எக்ஸிட் போல் தெரிவித்தது. ஆனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போது ராகுல் காந்தி எக்ஸிட் போல் காரணம் காட்டி காங்கிரஸ் வெற்றி பெற்றது முறையான வெற்றி இல்லை என பேசினாரா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் இந்தியாவின் முக்கிய அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் ராகுல் காந்தி எக்ஸிட் போல் எல்லாம் ஒரு ஆதாரமாக தூக்கி பேசுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் நையாண்டி செய்து வருகிறார்கள். ராகுல் காந்தி தெரிவித்த அடுத்த ஒரு குற்றச்சாட்டுகளில் ஹரியானாவில் வாக்கு சீட்டுகளில் காங்கிரஸ் முன்னிலையில் இருந்தது, ஆனால் இறுதியில் தோல்வியை தழுவியது என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது ஹரியானாவில் வெறும் 0.59% மட்டுமே வாக்கு சீட்டுகளில் வாக்குகள் பதிவானது. மற்ற 99.43% மக்கள் மின்னணு வாக்குப்பதிவை மேற்கொண்டார்கள். இப்படி இருக்க 99.43% மக்களின் கருத்தை புறக்கணித்துவிட்டு 0.57% வாக்குச்சீட்டை பற்றி பேசுவது ராகுல் காந்திஜி எதுவும் காமெடி ஒன்றும் செய்யலையே என அரசியல் விமர்சகர்கள் பலரும் கிண்டல் செய்து வருகிறார்கள். மேலும் 2015 பீகார் தேர்தல்களில் வாக்குச்சீட்டு எண்ணிக்கையின் போது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வகித்தன. ஆனால் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டுகளில் ஹரியானா தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயான மொத்த வாக்கு பங்கீட்டு வித்தியாசம் 1.18 லட்சம் வாக்குகள். 8 இடங்களில் காங்கிரஸ் வெறும் 22,779 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது என தெரிவித்திருந்தார். அதாவது குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் நிகழ்வது அல்ல. குறிப்பாக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோல்வியை தழுவியது என ராகுல் காந்தி தெரிவிக்கும் ஹரியானா தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் 6 தொகுதியிலும் பாஜக 3 தொகுதியிலும் வெற்றி பெற்றிருந்தது. மேலும் 2018 மத்திய பிரதேச தேர்தலில் காங்கிரஸ் 40.9% வாக்குகளை பெற்றது. பாஜக 41.0% வாக்குகளை பெற்றது. ஆனால் காங்கிரஸை விட பாஜக அதிக வாக்கு சதவீதம் பெற்றாலும் கூட பாஜக அந்த தேர்தலில் தோல்வியை தான் தழுவியது. மேலும் வெறும் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் பாஜக சுமார் 7 தொகுதிகளில் அந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது. இப்படி இருக்கையில் நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசம் பெற்றும் வெற்றி பெற முடியவில்லை என்று ராகுல் காந்தி தெரிவிப்பது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மையாகிவிட முடியாது என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள்.